வெல்கம் டு நட்சத்திரம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி என்னன்னா பண்ணா கருவாட்டு முட்டை தொக்கு. அதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஊற வச்ச காஞ்ச மிளகாவை அரைச்சி எடுத்திருக்கேன். ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றி வெங்காயத்தை வதக்குவேன். வெங்காயம் வதக்கும் போது கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கிடுங்க, அப்பதான் சீக்கிரமா வதங்கும். வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறம் இஞ்சி பூண்டு போட்டு வதக்கிடுங்க. தக்காளியை போட்டு வதக்கிடுங்க. தக்காளியில கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கிடுங்க. தக்காளி வதங்கும் போது உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து வதக்கிடுங்க. தக்காளியை வதக்கும் போது உங்களுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு மூடி போட்டு வைங்க. தக்காளி சீக்கிரமா வெந்துடும். தக்காளி வெந்ததுக்கு அப்புறம் மஞ்சத்தூளை அதில் ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சத்தூள் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம அரைச்சி எடுத்து வச்சு காஞ்ச மிளகாவை அதில் ஆட் பண்ணி கலக்கி விடுங்க. தக்காளி வெங்காயம் எல்லாம் வதங்கினதுக்கு அப்புறம் கருவேப்பிலை போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக விடுங்க. கடைசியா முட்டையை போட்டு கலக்கி விடுங்க. கலக்கி விட்டதுக்கு அப்புறம் ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வைங்க. இப்போ அடுப்பை லோ ஃப்ளேம்ல வச்சிருங்க. லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு மூடி போட்டு வைங்க.